டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இதற்கிடையில் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய தாயுமானவர் தெருவில் உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலையை காவல்துறையினர் அகற்றி எடுத்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, என்ன நடக்கிறது? விரிவான விவரம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பல்வேறு சமூக அமைப்புகள், பொது இடங்களில், குடியிருப்புகளில் இருப்பவர்கள் என ஒன்று கூடி பெரிய அளவிலான விநாயகர்களை வைத்து பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்பது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுவ ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பொது இடங்களில் அல்லது தனியார் இடங்களில் வைக்கும் பொழுது அந்த தனியார் இடத்தின் உரிமையாளரிடமிருந்து எழுத்துப்பூர்வ அனுமதி பெற வேண்டும். அதே போல் எந்த பகுதியில் விநாயகரை வைக்க இருக்கிறோமோ அந்த பகுதியின் காவல்துறையினரிடமும் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமான விஷயமாக இருக்கிறது. அந்த அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட விநாயகரை அங்கிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்துவது ஒரு தொடர் செயலாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை சென்னை திருவல்லிக்கேணி தாயுமானவர் தெரு பகுதியில் ஒரு 10 அடி அளவிலான விநாயகர் சிலை கிருஷ்ணர் ராதையுடன் இருப்பது போன்று அழகாக வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் விநாயகர் சிலையை வைப்பதற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் மாநகராட்சி தரப்பிலிருந்தும் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று விநாயகரை பாதுகாப்புடன் காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்து வந்து சேப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். உரிய அனுமதி பெறாமல் இது போன்ற விநாயகர் சிலை வைத்திருந்தால் அதனை எடுத்து சென்று விடுவது காவல்துறை தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.